டைரக்டர் சுரேஷ் கிருஷ்ணா டைரக்ஷன்ல ரஜினிகாந்த் நடிச்சு 1995 ரிலீஸ் ஆன மிகப்பெரிய வெற்றி பெற்ற படம் தான் பாட்ஷா. இந்த படத்தோட எஃப்டிஎஃப்எஸ் ஷோல இன்டர்வல் டைம்ல சுரேஷ் கிருஷ்ணா ரொம்ப பயந்துருக்காராம். அது ஏன் என்ன அப்படின்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எந்த இடத்துலையுமே ரஜினிகாந்த் அடிக்கிற சீனே இருக்காது. அது மாதிரி படத்துல ஃபைட் சீனே இருக்காது படத்தோட முதல் பாதியில. அப்படி ஒரு ரஜினி படங்கிறதே அந்த காலகட்டத்தில் ஒரு அரிதான விஷயம். ஏன்னா ஃபேன்ஸ் ஏற்றுக்குவாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டு. இதில் படத்தோட இன்டர்வல் கிட்ட ஒரு பேங்கரான இன்டர்வல் விட்டு ஆடியன்ஸ் வெளியே போயிருக்காங்க. இன்டர்வலுக்கு நான் ஒரு தடவை சொன்ன 100 தடவை சொன்ன மாதிரிங்கிற அந்த டைலாக்கை வச்சு ரஜினிகாந்த் வந்து ரிவெஞ்ச் எடுத்து ஆனந்தராஜ் அடிக்கிற சீன் அந்த இடம் வந்துருச்சு. இப்போ இதுக்கு அடுத்த வரப்போகிற செகண்ட் ஹாஃப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபை தூக்கி சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, படம் ஷுவராக ஹிட்டு தான். அப்படி இல்லாமல் கொஞ்சம் பிசுறு தட்டுச்சுன்னா படம் அவ்வளோதான் சுரேஷ் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் சைட்லன்னு சொல்லிட்டாங்களாம். ப்ரொடியூசர் சொல்லிட்டாங்க அவர்கிட்ட எஃப்டிஎஸ் பார்க்குறப்ப. இவர் ரொம்ப பயப்படுறாரு. ஆமாம், ரொம்ப சில விஷயங்கள் மாற்றிருக்கோம். ஓப்பனிங்கில் ஒரு ஃபைட் சீன் இல்லை, ஃபைட் சீன் இல்லாமல் ஒரு சாங் இருக்குது, நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபைட்டே கிடையாது. இப்போ யோசிச்சு பார்த்தோம்னா பாட்ஷால ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கரெக்டாக இன்டர்வல் கிட்ட தான் ஃபைட்டு, அது வரைக்கும் ஃபைட்டே கிடையாது. ரஜினிகாந்த் வந்து சண்டையை பார்த்து பயந்து ஓடுவார், பாட்டு உண்டு, ரஜினிகாந்த் ஆட்டோவை கிழிச்சிருவாங்க, ரஜினிகாந்த் கம்பத்தை கட்டி வச்சு அடிப்பாங்க. இது மாதிரி நிறைய எலமெண்ட் இருக்கு. ரஜினிகாந்த் திருப்பி அடிக்கிற சீனே இருக்காது, அது இன்டர்வல் கிட்ட தான் இருக்கும். இதை விட செகண்ட் ஹாஃப் நல்லா இல்லைன்னா படம் அவ்வளோதான், ரொம்ப கஷ்டம் சுரேஷ் அப்படின்ட்டாராம். இவர் வந்து அந்த இன்டர்வல் டைம்ல ரொம்ப சாமியை கும்பிட்டுக்கிட்டு இருக்காராம். எப்படியாவது எப்படியாவது நல்லா நடந்ததுன்னு வேண்டிக்கிட்டு இருக்காராம். இன்டர்வல் போய் உட்காடுறாங்களாம். இன்டர்வல் ஆரம்பிக்கிறப்பயே தம்பி வந்து ரஜினிகாந்த் பேசுகிற சீனாக தான் இருக்கும். சொல்லுங்க நீங்கள் யார் சொல்லுங்க, அந்த சீன் அதே மாதிரி சொன்ன மாதிரியே அப்படியே போய் படம் ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகுது. ஃபேன்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஃப்ளாஷ்பேக்கில் பாட்டு போடுறாங்க. அதுக்கப்புறம் படம் எங்கிட்ட போயிடுச்சு. படம் மிகப்பெரிய வெற்றி. அந்த ஒரு 10 நிமிஷம் வந்து என் வாழ்நாள ரொம்ப மறக்க முடியாத ஒரு 10 நிமிஷம் அப்படின்னு சுரேஷ் கிருஷ்ணா அவர்களே சொல்லியிருக்காங்க.